ஹாய், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் டீ, காஃபி குடிச்சிட்டிங்களா? நான் காலையில தண்ணி வருங்கிறதுனால இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு. காலையில தண்ணி பிடிச்சாதான் நமக்கு தண்ணியே இருக்கும். நம்ம வீட்டில் போரும் வேற இல்லை. அதனால தான் அப்போ சாப்பாடு சமைக்கணுமே சீக்கிரம். அதுவும் இந்த பக்கம் ஒரு வேலை நடந்துக்கிட்டு அந்த பக்கம் தண்ணியும் பிடிச்சிக்கிட்டு பாத்திரமும் கழுவிடுறது. இன்னைக்கு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உலைய வச்சு அரிசியை போட்டாச்சுங்க. அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கும். நான் போய் தண்ணி தூக்கிட்டு வந்துடுவேன். தண்ணி தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சமையல் வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் சொல்லிட்டு தண்ணி குடத்துல இருந்த தண்ணியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஊற்றி வச்சுக்குவேங்க. அதை சமைக்கிறதுக்கு, காய்கறி கழுவுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுறதுக்கு, உலை வைக்கிறதுக்கு இப்படி எனக்கு உதவுங்க தண்ணி. அதாவது சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாம் நான் தண்ணி ஊற்றி வச்சுக்கிருவேங்க. ஊற்றி வச்சுட்டு அப்புறம் குடிக்க போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுவேன் நான். அதுவும் ஏற்ற வீட்டில் தான் போய் பிடிப்பேன் தண்ணி. எங்கள் வீட்டில் தண்ணி வருது. அந்த தண்ணி டீப்பு சரியில்லை. அதனால பிடிக்க முடியாது. காலையிலே ஒலை வச்சேன். ஒலை கொதிச்சிருச்சு. அதனால அரிசியை கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போயிடலாம் சொல்லிட்டு எந்திரிச்சு பாத்ரூம்க்குலாம் போயிட்டு வந்துட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த வேலையை முடிக்க வந்துட்டேங்க. ஒலையை வச்சு அரிசியை போட்டாச்சு. அதுக்கப்புறம் மதியம் குழம்புக்கு தான் ரெடி பண்ணணும். பச்சை பயிர் இருக்கு. அதுதான் சமைக்கணும். இன்னைக்கு பச்சை பயிர் குழம்பு வைக்கலான்னு இருக்கிறேன் இன்னைக்கு. இப்போ போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலான்னு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பாடு மேலே வந்துருச்சு. ஆனால் சாப்பாடு தான் மேலே வருமே தவிர சோறு சீக்கிரத்தில் வேகாது. பச்சை பயிர் குழம்புக்கு பச்சை பயிரை வேக வச்சு எடுத்துட்டேன். குழம்பு தாளிச்சிடலாம் சொல்லிட்டு எல்லாம் தாளித்து எடுத்துடலாம்னு சொல்லி அது ஒரு பக்கம் போட்டாச்சு. ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொரு பக்கமாக நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ மசாலா எல்லாம் போட்டு குழம்பு தாளிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு குழம்பெல்லாம் தாளிச்சாச்சு. பச்சை பயிரெலாம் ஊற்றி குழம்பு தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கட்டுறதுக்காக அந்த நேரத்துக்கு தேட முடியாது. மூடியெல்லாம் அங்கங்கே கிடக்கும். எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா வச்சுடுவேன் நான். வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றி ரெடியாக வச்சிடலாம். 2 டிஃபன் கட்டணும். சாப்பாடு ஒரு டிஃபன் கட்டணுன்றதுக்காக நான் தோசை ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கல் தோசை மாதிரி ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கல் தோசை மாதிரி ஊற்றிட்டேன் நான். ரொம்ப மெல்லிசாக ஊற்றாமல் எல்லாம் தப்பால் அடக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மாமியாருக்கு தனியாக சாப்பாடு தோசை சுட்டாச்சு. முட்டைக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ தோசையை சுட்டு முடிச்சோம்னா அதிலே முட்டையும் ரெடி பண்ணிடலாம். அவருக்காக 2 முட்டை இருந்துச்சு. அதை ஊற்றி பச்சை பயிர் குழம்பு ஊற்றி ஒரு டப்பாவில் முட்டை பொரிச்சு கொடுத்தாச்சு அவருக்கு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு மதியத்துக்கும் காலையிலக்கும் சேர்த்து. அப்புறம் அவருக்கு டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு அவரை அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு அனுப்பியாச்சு. முட்டையை பொரிச்சு வச்சுட்டு அவருக்கு சாப்பாடும் கட்டிலாம் சொல்லிட்டு துணி துவைக்க போகணும் பாருங்க. அதனால துணி துவைக்கிறதுக்காக சோப்பு எடுத்தாச்சு. அவருக்கு டாப்பால் எல்லாமே கட்டி ரெடி பண்ணியாச்சு. தோசையும் பச்சைப்பயிர் குழம்பு ஊற்றி வச்சாச்சு. ஆட்டுக்கு பால் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் இப்போ டீ போடுறதுக்காக பால் எடுத்து போயிட்டு பால் எடுத்து நான் டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிற வேலை முடிஞ்சிருச்சுன்னா வெளி வேலைக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு போயிடுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.